Good morning, students. So far 5 lessons are over. Today we are going to learn 6th chapter, control structures. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பாருங்க, இதுதான் வந்து இன்டராக்டிவ் மோட். 5th லெசனில் படிச்சிருப்பீங்க. இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இதுதான் வந்து இன்டராக்டிவ் மோட். சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ், சின்ன கமாண்ட்ஸ் எல்லாம் இங்கே யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணணும், ஒரு லென்த்தி ப்ரோக்ராம் எழுதி அதை பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணணுன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் மோடு தான் போக முடியும். இங்கே நான் இந்த இன்டராக்டிவ் மோடில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், x is equal to 10, y equal to 20, print of x plus y அப்படின்னு கொடுத்தா 13 வந்துடும். தென் சின்ன சின்ன கமாண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபார் லூப்போட கமாண்ட் பார்த்தீங்கன்னா for I in range of 1, 10, 2. print I, sorry, ஒரு எரர் வந்துருச்சு. for இந்த இன்டராக்டிவ் மோடில் கிளியர் ஸ்க்ரீன் கிடையாது. நம்ம இப்படியே தான் பார்க்கணும். இல்லையா, உங்களுக்கு மேலே டைப் பண்ணணும் தெரியணும்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணணும். அங்கே நான் காலன் போட மறந்துட்டேன், அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து இந்த காலன் போடணும், அங்கே போடாமல் இருந்தனால இன்வேலிட் சின்டாக்ஸ். ஏன்னா பைத்தானில் வந்து ஃபார் லூப், இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த காலன் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராம் ஃபார் I in range of 1, 10, 2 print of ஐக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணும். இது என்ன ப்ரோக்ராம்னு இப்போ நம்ம லெசனுக்குள்ளே போகிறப்ப பார்க்கலாம். இப்போ இது எதுக்காக காமிச்சேன்னா, இந்த மாதிரி இன்டராக்டிவ் மோடில் இந்த கமாண்ட்ஸு, ஃபார் லூப்பு, வைல் லூப்போட கமாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் பெர்மனண்ட்டாக சேவ் பண்ண முடியாது. ஜஸ்ட் இங்கே போட்டு பார்த்துட்டு விடலாம், அவ்வளோதான். சரி, நம்ம இப்போ வந்து ஸ்கிரிப்ட் மோடு போகலாம். ஏன்னா நான் இங்கே வந்து எப்படி வரும் பாருங்கள், இந்த மாதிரி x is equal to 10 இந்த மாதிரிலாம் கொடுத்தா எப்படி வரும் இன்டராக்டிவ் மோடில் பாருங்கள். இந்த மாதிரி ஃபார் I in range of ப்ரோக்ராம் போட்டால் ரேஞ்சு 1லேருந்து 10 வேல்யூஸ், ஆனால் 2 ஜம்ப் ஆகணும். அப்போ பாருங்கள், 1, 3, 5, 7, 9 அப்படி. சரி, இது வந்து நம்ம இப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்குள்ளே போனால் இந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் இன்டராக்டிவ் மோடுன்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் மோடு போகலாம். பெர்மனண்ட்டாக சேவ் பண்ணிக்கலாம். அங்கன்னு நம்ம ஃபைலில் போய் நியூ போங்க. இதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. இங்கே இனி நம்ம ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்க்க போகிறோம். போட்டு பார்த்தா இதை ஃபைலில் போய் சேவ் பண்ணிவிடுவோம். தென் ரன் பண்ணுவோம், அவுட்புட்டை வியூ பண்ணுவோம். இதுதான் ஸ்கிரிப்ட் மோடு. சரி, இப்போ நம்ம வந்து 6th சாப்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் போகலாம். அங்கே 1 or 2 ப்ரோக்ராம்ஸை இங்கே நம்ம போட்டு பார்க்கலாம். அதிலிருந்து பாருங்கள், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்ரெடி நம்ம C++ல படிச்சிருக்கோம். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஆர் ஜஸ்ட் எ வே டு ஸ்பெசிஃபை ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் இன் ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராமில் வந்து அந்த ஃப்ளோ அடுத்தடுத்த ஸ்டெப் எப்படி ஃப்ளோ ஆகணுன்றதை இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. ஸோ இட் டிட்டர்மைன்ஸ் த ஆர்டர் இன் விச் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட். இதில் வந்து 3 பேசிக் டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. பாருங்கள், சீக்வென்ஷியல், ஆல்டர்னேட்டிவ், ஐட்ரேட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சீக்வென்ஷியல்ன்றது நெக்ஸ்ட் பண்ணிட்டு வர்றது. 10 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் யூஸ்வலி அப்படி தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் பண்ணோம், தேர்ட் ஒன் பண்ணோம், அப்புறம் ஃபோர்த் ஒன், அப்படியே வரிசையாக அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிறது தான் சீக்வென்ஷியல் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகும், ஒன் ஆஃப்டர் அனதர். தென் ஆல்டர்னேட்டிவ்ன்றது
offering choice. That is, sometimes we need to skip a set of statements or a segment of code இல்லையா. sometimes நம்ம skip பண்ண வேண்டியதா இருக்கும். for example, if a is greater than b இருந்துச்சுன்னா you have to do this, else do that. ஒன்று இந்த பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லை எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போது ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ் பார்ட்டுக்கு போயிடும். அப்போது அந்த அந்த எல்ஸுக்கு முன்னாடி பார்ட் வந்து ஸ்கிப் ஆகிடும். அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் கொடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் போக வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டெசிஷன் மேக்கிங். இதுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து palindrome ஆர் நாட் ஏ palindrome. அந்த மேடம் திருப்பி போட்டால் மேடமே வந்தால் இட் இஸ் palindrome, எல்ஸ் இட் இஸ் நாட் ஏ palindrome. ஒன்று இந்த சாய்ஸை எடுக்கும் palindromeனு, இல்லாட்டி நாட் ஏ palindrome எடுக்கும். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஆட் ஆர் ஈவன். ஆட் நம்பர்ஸ் கொடுத்தா ஆடுன்னு வரும், எல்ஸ் ஈவனுன்னு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டோட வருது அந்த இஃப்பு. இதில் பார்த்தீங்கன்னா இஃப்பு, ஸ்விட்சு அதெல்லாம் வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். இது வந்து சம்டைம்ஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் டு எக்ஸிக்யூட் எ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸு. நிறைய டைம் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போது பிரிண்ட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 100. அப்போ என்ன போகும் 1 போடும், திருப்பியும் 2 அகெயின் மேலே லூப்புக்குள்ளே போகும், 2 பிரிண்ட் பண்ணும், அகெயின் லூப்புக்குள்ளே போகும், 3 பிரிண்ட் பண்ணும். கண்டினியூஸாக இட் வில் டூ த ப்ராசஸ் டில் த எண்ட் இல்லையா. அதுதான் வந்து லூப்பிங். இப்போ பாருங்கள், சீக்வென்ஷியலுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் ஹலோ, இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும், நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் அடுத்ததாக எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி நீங்கள் எத்தனை ஸ்டேட்மெண்ட் வச்சாலும் நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த 43 செகண்ட்லேன்றது ஃபஸ்ட்டு, இந்த ஹலோ திஸ் இஸ் ஷாம்ன்றது செகண்ட், அப்படி வராது. அந்த கரெக்டாக அந்த ஆர்டரை ஒன் ஆஃப்டர் அனதர் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். தென் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள், சிம்பிள் இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் 3 கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இஃப் அப்படின்றது எல்ஸ் பார்ட் இல்லாமல் அதோட சின்டாக்ஸ் பாருங்கள், இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1. அந்த கண்டிஷன் ஓகேன்னா இந்த பிளாக் 1 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அவ்வளோதான். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் யுவர் ஏஜ். இந்த 3 லைன்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங். எல்ஸ் நீங்கள் கிரேட்டர் தென் இல்லை, இப்போ எக்ஸ் வந்து 12ன்னு வச்சுக்கோ, அப்போ நீங்கள் கிரேட்டர் தென் இல்லை, அப்போ அந்த எல்ஸ் பார்ட் இங்கே கிடையாது. ஓகேன்னா இது பண்ணும், அதர்வைஸ் ப்ரோக்ராம் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, அவுட்புட் எதுவுமே வராது, அவ்வளோதான். ஆல்ரெடி பார்த்தனால நான் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தென் அப்படியே வாங்க இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, next video we will continue. Thank you.